போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. நீயே எமது வாழ்வு ஏசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு வழங்கும் தூயாவியானவரிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, சேலம் மறை மாவட்டம் மேட்டூர் மறைவட்டம் நார்னபாளையம் புதூரில் உள்ள ஜெயராக்கினி அன்னை ஆலயத்திலிருந்து இறை ஆசியோடு கலந்த வாழ்த்துக்கள். இன்று தாய் திரு அவை அசிசி நகர் புனித கிளாரா என்ற புனிதையின் நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. இந்நன்னாளில் எங்கள் நார்னபாளையம் பங்கு கோயில் கட்டப்பட்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இறைவனுக்கு நன்றி கூற, இறை வார்த்தை வழியில் எங்கள் வாழ்வை புதுப்பிக்க இறையருள் வேண்டி இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்க குழுமியுள்ளோம். இத்தருணத்தில் இறை திட்டத்தை நம் வாழ்வில் ஏற்று நடக்கவும், ஜெயராக்கினி அன்னையின் பரிந்துரையால் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை ஏற்று வாழ பக்தியுடன் இத்திருப்பலியில் பங்கேற்போம்.
உலகெங்கும் வாழும் இறை மக்களே, மாதா டிவி வழியாக எங்களுக்காகவும் எங்கள் மறை மாவட்டத்திற்காகவும் எங்கள் பங்கிற்காகவும் இத்திருப்பலி வழியாக ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம். பக்தியுடன் இத்திருப்பலியில் பங்கேற்போம். பரமனின் அருளை நிறைவாக பெறுவோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னையின் அன்பு நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன். 1000 எதிர்பார்ப்புகளோடு இன்று நாம் இந்த திருப்பலிக்காக குழுமியிருக்கின்றோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். அசிசி நகர் புனித கிளாரா அம்மா வழியாக இறை அருளை நிறைவாக நமக்கு கொடுக்க இருக்கிறார். இந்த திருப்பலி வழியாக நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா நோய் நொடிகளுக்கும் கடவுள் தாமே தீர்வு கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையை இந்த திருப்பலி நமக்குள் ஏற்படுத்தட்டும். நம்முடைய கடமைகள், சொந்த கடமைகள், எல்லா திரு அவை கடமைகளிலும் நான் எந்த வகையிலே பொறுப்புடன் ஏற்று நடக்கிறேன் என்பதை சிந்திப்போம். தவறிய நேரங்களை ஏற்றுக்கொள்வோம். கடவுளிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். இறை அருளோடு புனித மர நிகழ்வை கொண்டாட முன்வருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பெயரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 12 முதல் 22 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரவேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும்
அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் என்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடம் வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழி மரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள். வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவர்க்கெல்லாம் இறைவன். மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டும் வாங்குவதும் இல்லை. அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்கள் அந்நியராய் இருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலே ஆணையிடுங்கள். அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆள்களாய் எகிப்திற்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருகச் செய்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே
எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை வசனங்கள் 22 முதல் 27 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும்போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர், ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகிறார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தார்த்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இறை அன்னையின் இனிய நாமத்திலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகின்றேன். இன்று மனிதர்களாகிய நாம் பல வகையான எதிர்பார்ப்புகளோடு இங்கே வருகிறோம். ஆலயத்திற்கு வந்தாலும் சரி, அது வேறு விதமான நிகழ்வுகளுக்கு சென்றாலும் சரி, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் செல்லுகிறோம். காரணம், நம்முடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை நிலைமை அப்படியாக மாறி போய்விட்டது. என்று ஒரு சிலருக்கு எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்பு, குடும்பத்தை பற்றிய எதிர்பார்ப்பு, பிள்ளைகளை பற்றிய எதிர்பார்ப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்பு, இப்படி தன்னுடைய எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறோம். என்னுடைய தொழிலிலே நான் நல்லதொரு நிலைமை அடைவேனா என்று தொழிலிலே முதலீட்டை செய்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கிடைக்குமா என்று சொல்லி விவசாயி எதிர்பார்க்கின்றார்கள். இப்படி பல நிலைகளிலே நாம் எதிர்பார்ப்புகளோடு தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள் அன்பு சகோதரமே, இன்று கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோமோ, கடவுளிடமிருந்து எதிர்பார்க்கிறோமோ, அதை போலவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கடவுள் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பின் வெளிப்பாடுதான் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து 10ஆம் அதிகாரத்திலே நாம் அழகாக வாசிக்க கேட்டோம். கடவுள் எப்படி எதிர்பார்க்கிறான்னு பாருங்களேன். நமக்குள் இருக்கின்ற எதிர்பார்ப்புகளுக்கும் கடவுளுடைய எதிர்பார்ப்புக்கும் உள்ள வித்தியாசமும் வேறுபாடும் இதுதான். கடவுள் நாம் அத்தனை பேரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அத்தனை பேரும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய நியமங்களையும் அவருடைய நெறிமுறைகளையும் கடைபிடித்து அவருக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை தவிர வேற நான் என்னடா எதிர்பார்க்கிறேன் உங்களிடம் என்று சொல்லி கடவுள் நம்மிடம் இயக்கத்தோடு கேட்பதை போல அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகம். கடவுளுக்கு என்ன, நாம் சிறிய மறைக்கல்வி கற்றுக்கொள்ளுகின்ற போது சிறிய குறிப்பிடத்திலே நாம் படித்திருக்கிறோம். கடவுளுடைய குணங்களை 6 நிலைகளிலே நாம் அடுக்கி கொண்டு போகிறது. திரு அவை நமக்கு 6 குணங்களை கடவுளுடைய குணங்களாக வெளிப்படுத்துகிறது. கடவுள் தாமாயிருக்கிறார், துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஆதிகாரணமாக இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், ஈக்கமர நிறைந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய குணங்களை இப்படியாக மறைக்கல்வி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைய முதல் வாசக ஆசிரியர் இன்னும் பல குணங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்களேன், கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் அன்பே உருவானவர், கடவுள் யாரையும் ஆள் பார்த்து செயல்பட மாட்டார், யாருக்கும் ஆள் பார்த்து எதையும் அவர்களுடைய விருப்பத்திற்கு கொடுப்பதில்லை, இவனுக்கு இப்படி அவனுக்கு குறைவு என்று சொல்லியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய செயல்பாட்டை தன் மக்களிடம் இருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவதிலே சரிசமமாக இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்களேன், அருமையான ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கையூட்டு பெறுவதில்லை. எதை கொடுக்க போகிறீர்கள் நீங்கள்? ஆண்டவர் யாரிடமும் கடன் பெறுவதில்லை, யாருக்கும் கடனாளியாக இருப்பதில்லை. இப்படியெல்லாம் கடவுளுடைய குணங்களை பற்றி அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, இன்றைய நற்செய்தியிலே பாருங்களேன், கடவுளுடைய குணம் இன்னும் ஒருபடி மேலே செல்கிறது. இறைமகன் கடவுளாக இருந்த போதும் அந்த நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை என்று சொன்ன அந்த பவுலடிகளாரை போல பாருங்களேன், அவர் கீழே இறங்கி வருகிறாராம். அவனைத்தான் மனிதராக, நம்முள் ஒருவராக, நம்முடைய சுக துக்கங்களிலே பங்கெடுப்பவராக கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சித்தரிக்கிறார். இன்று நற்செய்தியிலே 2ஆம் முறையாக தன்னுடைய பாடுகளை பற்றி வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். முதன்முறை வெளிப்படுத்துகின்ற போது ராயப்பர் குறுக்கிடுகிறார். ஐயோ ஆண்டவரே, இப்படிப்பட்ட போராட்டம் உமக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த சாவு உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது கடவுள் அவரை கடிந்து கொள்ளுகிறார். கடவுளுடைய திருவுளம் இது அல்ல, இது மனித திருவுளம். நீ மனிதனை சார்ந்திருக்கிறார், போ பின்னாலே சாத்தானே என்று சாடுகின்ற கடவுளை பார்க்கிறோம்.
இன்று இரண்டாம் முறையாக 17வது அதிகாரத்திலே இரண்டாம் முறையாக தன்னுடைய பாடுகளை சீடர்களுக்கு சொல்லுகிறாராம். பாருங்களேன், இப்படித்தான் மனுமகன் மானிடர் கையிலே ஒப்புவிக்கப்பட போகிறார், அவரை இப்படி கொலை செய்வார்கள், ஆனால் 3ஆம் நாள் உயிர் தழுவார் என்று சொன்னபோது இவர்கள் மீண்டும் அவர்களுக்குள் ஒரு துயரம், துக்கம். சாவை பற்றி யாராவது முன்கூட்டியே சொன்னா யாருக்கு தான் துக்கம் இருக்காது? அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போது அந்த பகுதி அப்படியே முடிந்து விட்டது. அடுத்த பகுதிக்கு வருகிறோம். அடுத்து கடவுள் மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்ததற்கு தன்னை நான் 100% மனிதனாகத்தான் இருக்கிறேன், மனித கோட்பாடுகள், மனித சட்டதிட்டங்கள் எல்லாவற்றையும் நானும் கடைபிடிப்பதிலே தடையாக இருக்கக்கூடாது. இவர் இறைமகன் என்பதற்காக மனித கோட்பாடுகளை சட்டதிட்டங்களை மீறிவிட்டார் என்று இந்த உலகம் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வரி செலுத்துவதை முன்வைக்கிறார் மத்தேயு. இந்த 3 நற்செய்திகளிலுமே, ஒத்தமைப்பு நற்செய்திகளிலே 3 பேருமே இதை குறிப்பிடுகிறார்கள். பாருங்களேன், 3 பேருமே சொல்லுகின்ற போது இவர் வேறு விதமாக செயல்பட முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். லூக்காஸ் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரை சோதிப்பதற்காக இந்த நாணயம் இவர் இந்த சீசருக்கு நாம் வழி செலுத்தணுமா வேண்டாமா, நீங்க என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்றார், சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொன்னாரே. அந்த கடவுளுக்குரிய தன்மையில் இருந்த போதும் கூட நான் வரி செலுத்த வேண்டுமா, யாரிடம் வழி செலுத்துகிற வேண்டும்? 2 வகையான வரி முறைகளை நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். இஸ்ராயல் மக்களிடையே 2 விதமான வழிமுறைகள், வரிமுறைகள் வேண்டும். ஒன்று சுங்கவரி, இன்னொன்று ஆலய வரி. சுங்கவரி அதிகமாக வசூலிக்கப்பட்டதனால் தான் மக்கள் வரி வசூலிப்பவர்களை புறம் தள்ளினார்கள். எனவே தான் ஆண்டவர் புறம் தள்ளப்பட்ட மத்தேயுவையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். அதிகமாக வரியை, சுங்க வரியை பெற்றுக்கொண்டதனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு வேறு விதமாக நடந்த சக்கேயுவை இந்த உலகம் புறம் தள்ளியது. ஆனால் ஆண்டவர் நீர் நல்லா இருக்கணும் என்று சொல்லி, நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவரையும் அழைத்து வருவதை பார்க்கிறோம். பாருங்களேன், ஆக யூதன் 2 விதமான வரிகளை செலுத்தியாக வேண்டும். இன்னொன்று தொடக்க நூலாகமும் 30ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை அவர்கள் செலுத்தியே ஆக வேண்டும். அதிகமாகவோ குறைவாகவோ செலுத்திவிடக்கூடாது, குறிக்கப்பட்ட அளவு அவர் செலுத்த வேண்டும். அப்படி என்றால் எல்லாரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். இந்த வரிகள், ஆலய வரிகள் எல்லாம் எதற்கு? ஆலயத்தை பராமரிப்பதற்கு, ஆலய பணியாளர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு. இப்படியாகத்தான் இந்த வரி வசூலிக்கப்பட்டது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தடையாக இருக்க மாட்டேன், நீ போய் இந்த மீனிலுடைய வாயிலிருந்து இந்த நாணயத்தை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும், நான் மனிதனாகத்தான் வந்திருக்கிறேன், மனித கோட்பாடுகளை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளட்டும் என்பதற்காக வரி செலுத்துவதை பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, பல நேரங்களில் இன்றும் கூட அந்த நடைமுறை நம்முடைய பங்கு தலங்களிலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆலயத்தை பராமரிப்பதற்கு, ஆலய பணியாளர்களை பராமரிப்பதற்கு, இந்த ஆலய பலிப்பீடத்திற்கு தேவையானவற்றை வாங்குவதற்கு, பலிப்பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு, ஆலயம் சீரமைப்பிக்கப்படுவதற்கு சந்தா என்று ஒன்றை வசூலிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் வரி கட்டினார், நீங்களும் நானும் இந்த சந்தாவை செலுத்துகின்ற போது எத்தனை முணுமுணுப்புகளோடு கொடுக்கிறோம். மனமுவந்து கொடுக்கின்றவர்கள் கடவுளுடைய ஆசிரை பெறுகிறார்கள். நீங்கள் கொடுக்கின்ற அந்த 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் என்பது நீ எந்த மனநிலையோடு கொடுக்கிறாய் என்பதை பொறுத்திருக்கிறது. கடவுள் நான் யாருக்கும் தடையாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார். நீ உன்னுடைய பங்கு தலங்களிலே, நம்முடைய பங்கு தலங்களிலே நான் தடையாக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று விழா கொண்டாடுகின்ற அருமையான புனித கிளாரம்மாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற போது ஏழைகளுக்காக தன்னை கரைத்து கொண்ட ஒரு அருமையான புனிதை. அசிசியாரின் வாழ்வை பின்பற்றி
அவரைப் போலவே ஏழை எளிய மனிதர்களிடையிலே நான் இறைவனை காண்பேன், அவர்களுக்குரியதை நாம் கொடுப்பேன் என்பதை அருமையாக தன்னுடைய வாழ்க்கையின் தத்துவமாக மாற்றிக்கொண்டவர் அருமையான அன்பு புனிதை கிளாரா அம்மா. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போமா? இந்த இறை வார்த்தையெல்லாம் கேட்பதற்கு அழகாக இருக்கிறது, அர்த்தங்களை கொடுக்கிறது, கேட்கின்ற போது நன்றாக இருக்கிறது, செயல் வடிவம் பெறுகிறதா நம் வாழ்க்கையிலே? கடவுள் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற அந்த நல்ல வாழ்க்கையை என்னாலும் உங்களாலும் கொடுக்க முடிகிறதா? சிந்தித்து பார்ப்போம். சட்டதிட்டங்கள், சமுதாயத்தில் இருக்கின்ற இறைவனுக்கு கொடுக்க வேண்டியதை, அந்த இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை இறைவனுக்கு நான் கொடுக்கிறேனா? ஆலய பணிகளிலே என்னை எப்படியாக கரைத்து கொள்ளுகிறேன்? ஏழைகள் மத்தியிலே என்னுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது? இதையெல்லாம் சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தவறக்கூடிய மனிதர்கள் தான், தவறிய மனிதர்கள் தான். கடவுள் நம்மிடம் நான் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறாரே, அந்த எதிர்பார்ப்பை மீண்டும் ஒருமுறை புதுப்பித்து கடவுள் எதிர்பார்ப்பதை நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இன்றைய புனிதல் வழியாக நாம் தொடர்ந்து செபிப்போம். எல்லா வகையிலும் ஆண்டவரே, உமக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாக, நீர் கையூட்டு வாங்காதவர் என்று நாம் உங்கள் வாசித்தோம், நீர் அன்பானவர் என்று வாசிக்கிறோம். நாங்களும் எங்கள் குடும்பங்களிலே நல்ல பெற்றோர்களாக, நல்ல பிள்ளைகளாக, நல்ல பங்கு மக்களாக வாழ்வதற்கு எங்களை தொடர்ந்து கிளாரம்மா அவருடைய பரிந்துரை வழியாக வழிநடத்தும் என்று சொல்லி நாம் தொடரும் திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய இதய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் அன்புடன் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, இறையாட்சி பணிக்காய் அழைக்கப்பட்ட எம் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அனைவரும் தம் அழைப்பிதழின் மேன்மையை உணர்ந்து பணிவாழ்வுக்காய் தம்மையே பரிசாக்கி மக்களை வழியில் நடத்தி செல்லும் நல்ல ஆயனாய் வாழ்ந்திடும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து தேசங்களின் ஒளியாய் விளங்கும் இறைவா, எம் தேசத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் நீதி நிலைநாட்டப்படவும், அரசியல் தலைவர்கள் நாட்டு மக்களின் நலனுக்காய் உழைக்கவும், மக்களின் மேன்மைக்காக திட்டங்களை வகுத்திடவும் ஞானத்தையும் அருளையும் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கு மக்களுக்காய் மன்றாடுகின்றோம். எம் பங்கில் உள்ள குடும்பங்களில் அன்பு, பொறுமை, மன்னிப்பு, புரிந்து கொள்ளுதல் போன்ற குணங்களில் வளரவும், எங்கள் இல்லங்களின் இறையாட்சி இல்லமாக திகழ்ந்திடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வானக தந்தையே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் நற்குணங்களில் வளர்ந்து சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழவும், உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழவும், அவர்களுக்கு தேவையான அருளையும் ஞானத்தையும் தந்து உமது பராமரிப்பில் காத்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மொழிந்த இறைவா, உமது அருளால் உலகம் முழுவதும் அப்பணியை திறம்பட செய்து வரும் மாதா தொலைக்காட்சியின் இயக்குனர், தந்தை அருள் பணியாளர்கள், மற்ற பணியாளர்கள் அனைவரையும் ஆவிக்குரிய உற்சாகத்தை வழங்கிடவும், பலரின் வாழ்க்கையை மாற்றும் ஊடகமாய் ஒளி வீசிடவும், இறையாட்சி பணி மென்மேலும் வளரவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருடைய சொந்த தேவைகளுக்காகவும் மௌனமாய் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் இதய வேந்தனே இறைவா, எங்களின் தேவைகளை உம்மிடம் ஏறெடுத்திருக்கின்றோம். நீர் எதிர்பார்க்கின்ற நல்ல பிள்ளைகளாக உமது கட்டளைகளையும் கோட்பாடுகளையும் கடைபிடித்து உமக்கும் மற்றவர்களுக்கும் சாட்சிகளாக வாழ எங்களுக்கு தேவையான வரங்களை உம்மிடம் ஏறெடுத்திருக்கிறோம். இன்னும் எங்கள் இதயங்களில் இருக்கின்ற எல்லா மன்றாட்டுக்களையும் ஏற்றுக்கொண்டு உமக்கு உகந்த வகையில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அதே கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது உடல் பொருள் ஆவி உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது உடல் பொருளாவி உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம்.
மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்பார்த்து இருக்கின்றோ. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் என்றும் தூயவரா வல்லவராம் தேவன் தூயவர். நாதாவும் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதாவும் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரின் திருநாமத்தில் வருபவரை வாழ்த்தி பாடிடுவோம். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாய் இன்றைய நாளிலே உலகம் முழுவதும் தங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித கிளாரா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும், எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பெயரு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். அன்பே அன்பே இறை அன்பே, எந்தன் ஒளியாகவா. அன்பே அன்பே உண்மை அன்பே, எந்தன் வழியாகவா. அன்பே அன்பே இறை அன்பே, எந்தன் ஒளியாகவா. அன்பே அன்பே உண்மை அன்பே, எந்தன் வழியாகவா. மதங்கள் பல இன்று மதமானாலும் உந்தன் அன்பு மதம் ஒன்றே. வேதங்கள் பல இன்று இருந்தாலும் உண்மை வேதம் என்றும் ஒன்றே. மதங்கள் பல இன்று மதமானாலும் உந்தன் அன்பு மதம் ஒன்றே. வேதங்கள் பல இன்று இருந்தாலும் உண்மை வேதம் என்றும் ஒன்றே. என் பாதையெல்லாம் ஒளியாக வீசி கரம் பிடித்து நடத்திடு. பாதையெல்லாம் ஒளியாக வீசி கரம் பிடித்து நடத்திடு. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் வழியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்குவாராக. பனி நண்பு பிள்ளைகளாக சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையே, எங்கள் அன்னையே, ஜெயராக்கினியே அன்னையே. அன்னையே, எங்கள் அன்னையே, ஜெயராக்கினியே அன்னையே. உன்னையே தினம் எண்ணியே என் இல்லமே இருள் நீங்குதே.
என் உள்ளமும் அருள் பொங்குதே. கரம் குவித்து வந்தோமே, சிரம் வணங்கி நின்றோமே. கரம் குவித்து வந்தோமே, சிரம் வணங்கி நின்றோமே. அன்னையே எங்கள் அன்னையே, ஜெயராக்கினியே அன்னையே.